ரோஹிணியோட அம்மா அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. வந்ததும் அண்ணாமலை இருந்துக்கிட்டு, "நீங்க பாட்டுல உங்க பேரன விட்டுட்டு போயிட்டீங்க. ஆனா எப்படி இருக்கான்னு கூட விசாரிக்கல" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ரோஹிணியோட அம்மா இருந்துக்கிட்டு, "அதான் முத்து மீனாட்ட இருக்கிறாங்கல்ல, அவங்க 2 பேரும் நல்லா பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. விஜயா வந்துட்டு, "இப்படி யாரோ வீட்ல விட்டுட்டு நீங்க பாட்டுல இருக்கீங்களே, உங்க பேரன் தானா உண்மையிலே?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே, "என்னம்மா சொல்றீங்க? அவன் என் பேரன் தான்" அப்படின்னு அந்த ரோஹிணியோட அம்மா சொல்றாங்க. முத்து இருந்துக்கிட்டு, "ஆனா கிரிஷ் முகத்துல அவங்க அம்மா இறந்ததுக்கான வருத்தமே இல்லையே. அவங்க அம்மா பக்கத்துல இருக்கிற மாரியே அவன் எப்ப பார்த்தாலும் சிரிச்சு சிரிச்சு எல்லாத்துக்கிட்டயும் பேசுறான். ஆனா ஹாஸ்டல்ல அவன் வந்து கோவப்பட்டு ஒரு பையன அடிச்சுட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா, இப்பனா அவன் எதுக்காகவும் வருத்தப்படவே இல்லையே அப்படின்னு முத்து கேட்குறாங்க. உடனே ரோஹிணியோட அம்மா இருந்துக்கிட்டு, "அது எப்படிப்பா வருத்தப்பட முடியும்? நீங்க பக்கத்துல இருந்து அவங்க அம்மா, அப்பா மாரி பார்த்துக்கிறீங்களே" அப்படின்னு சொல்றாங்க. கடைசில அவங்க அம்மாவே அவன் மறந்துட்டானா எப்படி? என்ன இருந்தாலும் அவங்க அம்மா அவன பெத்தவங்க. அதனால அவங்க அம்மா ஃபோட்டோ இருந்தா குடுங்களேன். அத கிறிஷ்க்கு அப்பப்ப நம்ம காட்டிக்கலாம்ல. கடைசில அவங்க அம்மா முகமே அவன் மறந்துட்டானா வளர்ந்த பிறகு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே ரோஹிணி ஷாக் ஆகுறாங்க. ரோஹிணி அம்மாவும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ரோஹிணி அம்மா இருந்துக்கிட்டு என்ன சொல்லன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. "என்ன நான் ஃபோட்டோவ தானே கேட்குறேன். அதுக்கு எதுக்கு இப்படி ஷாக் ஆயிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும், அண்ணாமலையும் கேட்குறாங்க. உடனே கிறிஷோட அம்மா ஃபோட்டோவா? அடுத்த தடவ வரும்போது கொண்டு வரேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. முத்து மீனா கிட்ட கேட்குறாங்க. "அந்த மகேஸ்வரி கிறிஷோட அம்மா தானே? அப்படி இருக்கும்போது கிறிஷோட அம்மா ஃபோட்டோவ கண்டிப்பா அவங்க வச்சிருப்பாங்க." ஏன்னா அந்த முத்து மீனா மீனா கிட்ட, "அந்த மகேஸ்வரி கிறிஷோட அம்மா தானே? அப்படி இருக்கும்போது கிறிஷோட அம்மாவோட ஃபோட்டோவ அந்த மகேஸ்வரி கண்டிப்பா வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீனா. நம்ம அந்த மகேஸ்வரிய மீட் பண்ணி அவங்க அம்மா ஃபோட்டோவ வாங்கலாம். இல்லன்னா கிறிஷ் இப்படி இங்கேயே இருந்து அவங்க அம்மாவ பத்தி யோசிக்கலன்னா அவங்க அம்மாவையே மறந்துருவான்ல. அவங்க ஃபோட்டோவ அப்பப்ப காமிச்சா தான் அவங்க அம்மாவ பத்தி அவனுக்கு தெரிய வரும் மீனா" அப்படின்னு முத்து சொல்றாங்க. மீனா ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. அச்சச்சோ! என்ன ஆகுமேன்னு சொல்லிட்டு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.